உயிர்த்தெழுந்த நமது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேலையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து எத்தனை பேர் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீங்க. நம்ம எப்பொழுதும் போலவே நல்ல ஒரு பழைய பாடல், எப்பொழுதும் நல்ல ஒரு கீர்த்தனை பாடல், எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பழைய பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் புதிய மதுரமாமே, அதை தேடிய நாடிய ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே என்று சொல்லி நல்ல ஒரு பாடல். இயேசு நாமம் இனிதான நாமம், தேனிலும் மதுரமான நாமம். அந்த நாமத்தை நாம் எல்லாரும் இடங்களில் உற்சாகமை கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தோம். அல்லேலூயா. கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை நீக்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னேமியம் கருணை நிறைவர முன்பு நிதம் துதியன் சேர்ந்து படுமா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமை உலகமும் மாயமை நீடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆத்மாவை பார்த்து நம்ம மனதை பார்த்து நம்ம சொல்லலாம், என் ஆத்மாவே தேனிலும் மயிலும் மதுரமான நாமம், துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சரிதம், துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சரிதம், நீயும் அன்பராய் சேர்த்தார் அனை துணை காப்பார் ஆசை கொண்டீ மனமே, துன்பத்தில் இன்பமா தொல்லையில் நமக்கு நல்ல துணைவராம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அவர் உன்னை அனைத்து உன்னை காத்து கொள்வார் என்று சொல்லி நாம் பாடுகிறாங்க. ஆண்டவர் அப்படியே தான் சொல்கிறாருங்க, இருக்கிற வண்ணமாகவே நீ ஆண்ட வா, நான் உன்னை சேர்த்துக்கொள்ள. அவர் யாரையும் புறம்பே தள்ளாத தேவன், இருக்கிற வண்ணமாகவே அவரிடத்துல போகும் பொழுது அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிட்டு அவரோடு இணைந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நம்மளை விலைக்கு மீட்டு, எல்லா தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் நம்மளை விலைக்கு மீட்டு நமக்கு இன்பத்தை தருகிறவராக இருக்கிறார், சந்தோஷத்தை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நல்ல ஒரு பழைய பாடல். அல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் மதுரமான நாமம், அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல நாமம்
ஆமென். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறத நாம் பார்க்கலாங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிற தேவன். ஆமென். அப்பேற்பட்ட நல்ல தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மை எப்பொழுதும் அவர் வழிநடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடி அவரை நாம் அண்டிக் கொள்வோமானால், அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்வோமானால், அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொள்வோமானால், அல்லேலூயா. எப்படி இந்த குரங்கு பிடி என்று சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பாரு புளியங்கம்பா பிடிச்சான்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டோடைய கரத்தை நம்ம பிடிச்சாலும் பிடிச்சோம், புளியங்கம்பா பிடிச்சோம், ஆண்டவருடைய கரத்தை அப்படி சிறுக்க பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்திலும் நம்மை அவர் கைவிடாத தேவன். அல்லேலூயா. அவர் நம்மேல் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டைகளிலும் நடத்துகிற தேவன். அதில் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, அல்லேலூயா, நம்முடைய தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். தாவீது அறிந்தனால தான் தாவீதை சுற்றி பார்த்தீங்கன்னா, தாவீது எங்கு பார்த்தாலும் தாவீதுக்கு ஒரு உயிர் பயம் இருந்து கொண்டே இருந்ததுங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் கூப்பிட்டு அவர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உயிருக்கு அஞ்சு எல்லா இடத்துலையும் போகிறான். ஆனால் கர்த்தர் அவர் எல்லா துன்பங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அதில் அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் எப்பொழுதும் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு பாடல், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியாக இருக்கிறார், கெடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் ஆண்டவரை தேடுவோமானால், மனுஷன் இல்லை, அந்த நாட்களை யாரை தேடி போகிறோம், ஆண்டவரை தேடி நாம் போவோமானால், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். மாத்திரமல்ல, அல்லேலூயா, புல் விதையில் அமர்ந்த தண்ணீரில் நடத்துகிற தேவன் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மை நடத்தின தேவன் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருந்தாலும், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை அவர் தேற்றி நமக்கு ஆவியை பொழிந்துள்ள தேவன். நம்முடைய குறைகள் எல்லாம் அவருக்குள் நிறைவாக்குகிற நல்ல தேவன், நமக்கு நிறைவை தருகிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, இந்த மாதத்தில் புல்வெளியில் அமர்ந்த தண்ணீரை நடத்துவார், எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றப்படும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை திரும்பவருக்கு நம்ம அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. ஆமென். Thank you Lord. பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். அவருடைய கிருபை என்னை தொடரும். என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை என்னை தொடும். என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறவர், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோடு நம்ம வசனங்களை வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன். நாம் ஒருவேளை எந்த சூழ்நிலை இதில் நாம் இந்த மாதத்துக்கு நான் கடந்து வந்திருக்கேன்னு சொல்லி நமக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு இந்த மாதத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காத, ஒவ்வொரு நாள் காலையில் முழிக்கும் பொழுது எனக்கு விடுதலை கிடைக்காத அந்த ஒரு ஏக்கத்தோடு யாராவது இருக்குதுன்னா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உலகத்தில் உள்ள மனுஷன் அல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறியாதும் பெரியதுமான பெரிய அற்புதங்களை அவர் செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை வாக்கு தத்தம் பண்ண தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. வசனம் வார சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேரில் பற்றுதாயிருப்பதே நலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இந்த மனுஷனை ஒருவேளை நம்பி இருந்திருப்போம், கடைசி நேரத்தில் ஒரு கைவிட்டு போயிருக்கலாம், நண்பர்கள் நம்மளை விட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் கர்த்தரை நாம் விசுவாசத்தோடு அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, இந்த பொல்லாத உலகத்தில் கடைசி காலத்தில் எனக்கு தெரியாதுங்க, உலகத்தில் உள்ள கடைசி நாட்களுக்குள்ள எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டு இருக்குது. எந்த நேரத்தில் ஆண்டோடைய வருகை இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உலக செல்வங்கள்லாம் வேறங்க, ஆண்டவர் அதெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார், ஓகே, அதெல்லாம் வேற. ஆனால் அந்த ஆத்மா நாட்களில் அவர் வரும்பொழுது அந்த
ஆத்மா திருப்தியாக சிந்தித்து பார்ப்போங்க. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நமக்கு ஜீவனை தந்தவர், நமக்கு பலனை தந்தவர், சுகத்தை தந்தவர். இப்பொழுது நான் சொல்லுவாங்க, ஆத்மாவை மரணத்திலிருந்து மீட்டெடுத்தவர், அவருடைய ரத்தத்தை சிந்தி, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தவர், எங்களை மீட்டெடுத்தவர், எங்களை மீட்டெடுத்தவர். யாரெல்லாம் அவரை நம்பி அவர்கள் கிட்டி சேர்கிறோமோ அவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறதுங்க. மங்கி எரிகிறத்தியே அணையாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நெறிந்த நாணலை முறியாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இல்லையா? ஒரு 2 நிமிடம் அவரை துதிப்போமா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எனக்கு ஜீவனும் சுகத்தையும் பலத்தையும் தந்தவர் ஆண்டவரே, கரை தெய்வமாய் கொண்டதை நான் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த வாழ்வை எங்களை நீ மாற்றி கொடுத்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே, உங்களை தான் நாங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம்ப்பா. நீங்க தான் இந்த தெய்வம், நீங்க நடத்துகிறவர், கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். எல்லா ஆபத்து காலத்திலும் எங்களை ஆபத்துக்கும் தீங்குக்கும், இவ்வளோ தீங்கு வருவதற்கு முன்னாகவே எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து கொண்ட நல்ல தேவன் ஆண்டவரே. நீரே என் கண்மலை, நீரே என் கேடகம், நீரே என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற துருகம் நீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துற ஆண்டவரே. வாழ்க்கையில ஒளியூட்டுகிற தீபம் நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஜீவனை தந்தவர் நீங்க தான் ஆண்டவரே. உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.
வாழ்வில் ஒரு விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்யும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கிற தீயத்தை நீங்கள் ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஆண்டவரே, வாழ்க்கையா இந்த வாழ்வில் ஆண்டவரே ஜோதி நீர் ஆண்டவரே, பாதையில் ஜோதி நீர் ஆண்டவரே, என் தீபம் நீர் ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துறது சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு விசுவாசத்தோடு நான் சொல்லும். அல்லேலூயா. ஜோதியும் தீபமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, சோதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. மனுஷனில் உங்களுக்காக ஜீவனை தந்து தேவாதி தேவன் உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஏக தேவன் உண்மையே நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கிருபை இரக்கம் நிறைந்தவரை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். அப்பா, அருமையான நேரத்திற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாண்டவரே. கொஞ்ச நேரம் ஒரு சில பாடல்களை பாடி இந்த நாமத்தை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்காக எமக்கு சோத்திரம். விசேஷமாக எங்களோடு கூடி இணைந்து ஆராதிக்கிற, இந்த தீவிரமாக ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவர். இந்த புதிய மாதத்தில் புதிய காரியங்களை கர்த்தர் நீ செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்பொழுது வெட்கப்படுவது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல் ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருமையாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் என்ன தேவைகளோடு நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தர் நீ கிருபையாக இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின் அந்த ஐஸ்வர்யத்தின்படி நீ இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்.
விசேஷமாக இந்த டிவி ஊழியங்களை செய்கிற இந்த டிவி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற இந்த டிவி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இவருடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லா தடைகளை எடுத்து போடுங்க. இந்த கிருபையும் பலனும் அவர்களோடு கூட இருக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்ய நீர் மகிமைப்படுங்க. நான் மாத்திரம் மகிமைப்படுத்தோம். எல்லா துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உங்களோடு கூட இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆராய்ச்சிக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வாரமும் நாம் இதே போல் இந்த ஆராய்ச்சி ஜெபிப்ப நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொள்வோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் விசேஷமாக இந்த புதிய மாதத்தில் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் அவருடைய சமாதான சந்தோஷம் உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே தங்கியிருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.